குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் ஈவினிங். குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் ஈவினிங். குட் ஈவினிங் பிள்ளைகள். சவுண்ட் கேட்குதா பிள்ளைகள்? இல்லையா? சவுண்ட் கேட்கலையா? வா, சவுண்ட் ஓகேவா பிள்ளைகள்? குறைவா இருக்கா சவுண்ட்? சவுண்ட் ஓகேவா பிள்ளைகள்? வளமை மாதிரி இருக்குதா? இருக்கு. வள மாதிரி சவுண்ட் இருக்கு. 1 மினிட் வா. பிரச்சனை இல்லையா பிள்ளைகள்? ஓகே, பிரச்சனை இல்லைண்ணா. ரைட், ஓகே. எனக்கு என்ற இதுல பிரச்சனை பண்ணுவோம். சவுண்ட் எனக்கு கேட்கல. ஓகே, ரைட். இப்போ ஓகே. ஓகே பிள்ளைகள், ரைட். 2026 பிள்ளைகள், நான் சொல்ற ஒரு அறிமுகத்தை வடிவா கேட்டுக்கொண்டு எங்களோட பாடத்துக்கு தொடர்ச்சியா போய்க்கொள்வோம். ரைட். இங்கேயும் பிள்ளைகள் தொடர்ச்சியா மழை வெள்ளம் இருந்தாலும் நான் தவிர்க்காம வகுப்பு முடியுமான வரைக்கும் எடுத்துக்கொண்டிருக்கிறேன்னா, ஓகே. உங்களுக்கும் ஒரு கிழமைக்கு ரெக்கார்டிங் தாரன். இந்த நிலவ கொஞ்சம் கொஞ்சம் மோசமா இருக்கிறதுனால ரெக்கார்டிங்க ஒரு 10 நாள் வரைக்கும் தாரன். நீங்க வடிவா அதை பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள். ரைட். இதுல பிள்ளைகள் 2026 கொஞ்சம் வடிவா கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். நான் சொல்ற விடயத்தை எங்களோட ஃபர்ஸ்ட் டைமுக்கு தான் நாங்க இப்ப படிச்சு கொண்டு இருக்கோம். முதலாம் தவணை ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண எங்களுக்கு எக்ஸாம் வைப்பாங்க. ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நாள்ல எங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாமுக்கு எப்படி தயார்படுத்துறேன்னு சொல்லி நான் சொல்ல போறேன். பரீட்சை வினாத்தாள் சம்பந்தமா இல்ல, என்னென்ன பாட பகுதிகள்னு சொல்றதுல நான் சொல்லிக் கொள்றேன். கொஞ்சம் கவனிச்சு கொடுத்த பிள்ளைகள், நாங்க 3 பகுதியா தான் இந்த ஜியோகிராபியை பிரிச்சு படிப்போம். முதலாவது இயற்கையை பத்தி படிக்கிறது. போன வகுப்புல நான் கலைச்சேன். பௌதிக புவியியல் சொல்ற ஒரு செக்ஷன் இருக்கு. 2வது பிள்ளைகள் மானிட புவியியல் என்று சொல்ற செக்ஷன், மானிட புவியியல். ஓகே. 3வது செய்முறை புவியியல். செய்முறை புவியியல். ரைட். இதுல இந்த பௌதிக புவியியலுக்கு இருக்கிற விடயங்கள் பிள்ளைகள், 1 மினிட் பிள்ளைகள், 1 மினிட். அந்த கேமரா ஏதோ ஒன்று வந்து வந்து பிடிக்குதுடா. என்ன பிரச்சனைன்னு இனம் காண முடியல. 1 மினிட் வரேன். ஏதோ ஒன்று அந்த கேமராவில் வந்து வந்து பிடிக்குதுடா. 1 மினிட் வர. போன வகுப்புலையும் அப்படித்தான். இது கொஞ்சம் டாக்கா பிடிச்சு கொள்ளுது. ஓகே, ரைட். பா, ஓகே, ரைட். எனக்கு இப்ப சரி போல இருக்கு. ரைட். ஓகே பிள்ளைகள், கவனித்துக் கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த பௌதிக புவியியல் ஃபர்ஸ்ட் டைம் முழு பாட அலகுகளும் நாங்க படிச்சுட்டோம். முதலாம் தவணைக்கு படிக்க வேண்டிய அவ்வளவு விடயங்களும் நாங்க படிச்சுட்டோம். இப்ப அதுக்குள்ள என்னென்ன அழகு இருக்குது, அதுக்குள்ள இருக்கிற ஸ்பீடான ஒரு ரிவிஷன் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாமுக்கு முன்னுக்கு நான் இது தொடர்பா உங்களோட கதைப்பேன். இன்னொரு சேரையும் நாங்க அதுக்கு பயன்படுத்துவோம். நான் அந்த வகுப்பை திட்டமிட்டு சொல்றேன். மானிட புவியியலும் முதலாம் தவணை ஃபுல்லா படிச்சுட்டோம். ஸோ இதுக்குள்ள என்னென்ன அழகு இருக்குது, இதுக்குள்ள வர வேண்டிய விடயம் தொடர்பா நாங்க பிறகு இன்னொருக்கா நாங்க பரீட்சைக்கு முன்னுக்கு பார்ப்போம். ஆனா இந்த செய்முறை புவியியல் நான் போன வகுப்புல ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பிள்ளைகள். இந்த செய்முறை புவியியல் சம்பந்தமா என்னென்ன அழகு இருக்குது பிள்ளைகள். இந்த கேமரா ஏதோ பிரச்சனை ஒன்று இருக்குது பிள்ளைகள். ஆனா அது உங்களுக்கு பெரிய பாதிப்பா அமையாதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்களா. எனக்கு என்னது கண்டுபிடிக்க இப்ப விலங்கலை. அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள். ஏதோ ஒன்று அதுல வந்து கொண்டு இருக்குது. என்னன்னு எனக்கு தெரியல. நான் அதை கிளியர் பண்ண வருது பிள்ளைகள். ஏதோ ஒரு இது மாதிரி வந்து கொண்டு.
இதா வரும் பிறகு பார்க்க ஏதோ ஒன்று வந்து அப்படியே பிடிச்சிரு. அது என்னென்று விலங்குகள் என்ன நேற்று அப்படித்தான் நான் சரியா ரைட் நாங்கள் போவோம் பிள்ளைகள். சாரி இப்படி சில விஷயங்கள் இப்படி தடங்கள் ஆகிறது. ரைட் பிள்ளைகள் ஓகே. இதுல பிள்ளைகள் இந்த செய்முறை புவியியலுக்குள்ள சில விஷயங்கள் சொல்றேன், கொஞ்சம் கவனமா கேட்டுக்கணும். நான் அதை சொல்லாமலே போன பாடத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரைட் இதுல நான் சொல்ற விஷயத்தை கேட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த செய்முறை புவியியலுக்குள்ள பிள்ளைகள் முக்கியமாக 5 அலகுகள் அல்லது 6 விடயங்கள் இந்த செய்முறை புவியியலுக்குள்ள முக்கியமான பகுதியா இருக்கு. முதல்ல நான் சொல்ற விடயம், முதலாவது நாங்க படிச்சு கொண்டிருக்கிறோம் ஜியோகிராபில இருக்கிற நுட்பங்கள் படிச்சு கொண்டிருக்கிறோம். போன வகுப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். புவியியல் நுட்பங்கள், ஜியோகிராபிக்ல இருக்கிற டெக்னிக் போன வகுப்புல படிச்சோம். ஜியோகிராபிக்ல நிறைய தகவல் இருக்கு. கால ரீதியான, இட ரீதியான நிறைய தகவல்கள் ஜியோகிராபில இருக்கு. அந்த தகவல்களை முன்வைக்க வேணும் ஜியோகிராபி. சோ அந்த ஜியோகிராபில இருக்கிற கால ரீதியான, இட ரீதியான தகவல்களை முன்வைக்கிறதுக்கு ஜியோகிராபில 5 நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த நுட்பங்களை பத்தி முதலாவது வடிவா படிக்கிறோம். ஜியோகிராபில இருக்கிற டெக்னிக்குகளை பத்தி படிக்கிறது முதலாவது. 5 டெக்னிக் ஜியோகிராபில இருக்குது. அந்த ஒவ்வொரு டெக்னிக்கையும் அதோட பயன்பாடுகளை பத்தி படிக்கிற ஒரு சின்ன பாடம் இருக்கு. 2வது பிள்ளைகள், ஜியோகிராபிக்காரர் நாங்க போன வகுப்புல படிச்சோம் இந்த மெப்பை பத்தி. ஜியோகிராபிக்காரர் நுட்பங்கள்ல மெப் ஒரு முக்கியமானது. மெப்புன்னு கதைக்கும் போது தமிழ்ல அந்த படங்கள் கதைப்பாங்க. மெப்ப தமிழ்ல படங்கள் கதைப்பாங்க. சோ ஜியோகிராபிக்காரர் 5 இன்னும் பல நுட்பங்கள் ஜியோகிராபிக்ல இருந்தாலும் தெளிவா 5 நுட்பங்கள் ஜியோகிராபிக்காரர் பயன்படுத்துறாங்கன்னு நாங்க படிச்சு கொண்டு வாரோம். போன வகுப்புல படிக்க வலிக்கிட்டோம். ஜியோகிராபில இருக்கிற தகவல்களை முன்வைக்க 5 நுட்பங்கள் ஜியோகிராபிக்குள்ள இருக்குன்னு படிச்சோம். அதுல படத்தை பத்தி ஏற்கனவே படிச்சுட்டோம். சோ படம் வந்து மெப் வந்து ஸ்பெஷல் ஜியோகிராபிக்காரர் டெக்னிக்குள்ள நுட்பத்துக்குள்ள என்னால அதான் நீண்ட காலமாக பயன்படுத்த கொண்டு வருது. சோ ஜியோகிராபில 2 வகையான தரவு இருக்கு. இட ரீதியான தரவும் இருக்குது, கால ரீதியான தரவும் இருக்குது. இந்த 2 வகையான தரவை முன்வைக்கிறதுக்கு மெப் ஒரு சிறந்த ஒரு ஊடகமா இருக்கு. சோ எங்கட செய்முறை புவியியல்ல 2வது மெப்பை பத்தி ஒரு பாடம் இருக்கு, இலகுவான பாடம். மெப்பண்டா என்ன, 2 டைப்ல மெப் இருக்குது, அந்த 2 வகையான மெப்போட பயன்பாடுகளை பத்தி படிப்போம். மெப்பையும் மெப்போட வகைகளையும் அதை என்னென்னத்துக்கு பயன்படுத்தணும்னு சொல்லி சிம்பிளான இலகுவான ஒரு பாடம் 2வது படிப்போம். 3வது பாடம் பிள்ளைகள் எங்கடையில இப்படி ஒரு விடயம் இருக்குது. இந்த இலங்கையில இருக்கிற ஸ்பெஷலான ஒரு மெப்பை பத்தி படிப்போம். இலங்கையில ஒரு தெரிவு செய்யப்பட்ட ஒரு மெப், அதுக்கு பேர் இலங்கை 1க்கு 50,000 மெப். நம்ம நாட்டுல ஒரு தெரிவு செய்யப்பட்டு இலங்கை நில அளவை திணைக்களம் வரைஞ்சிருக்கிற ஒரு 1க்கு 50,000 மெப்புன்னு சொல்ற இலங்கையில ஒரு ஸ்பெஷலான ஒரு மெப்பை எப்படி பயன்படுத்துறது, அதுல என்னென்ன இருக்குன்னு சொல்ல அந்த மெப்பை மிக விளாவாரியா படிக்கிற ஒரு பாடம் ஒன்று இருக்கு. இலங்கையில தெரிவு செய்யப்பட்டு ஒரு மெப்பை பத்தி படிப்போம். நல்ல ஒரு ஈஸியான பாடம். ஆனா அது கவனமா எக்ஸ்பிளைன் பண்ணி கவனமா விளங்கி கொள்ள வேண்டிய பாடம். அதுக்கப்புறம் பிள்ளைகள் இப்ப ரீசெண்டா மெப்ப உருவாக்குறது சம்பந்தமா படிப்போம். மெப் உருவாக்கு இப்ப ரீசெண்டா எப்படி மெப் உருவாக்கி கொண்டிருக்காங்கன்னு படிப்போம். அதாவது மெப் உருவாக்குறதுல இருக்கிற நவீன நுட்பத்தை பத்தி படிப்போம். படங்கள் மெப்ப கீறுறது, மெப்ப உருவாக்குறதுல இருக்கிற லேட்டஸ்டான டெக்னிக் என்னன்னு 3 டெக்னிக் இருக்கு. அதை பத்தி படிப்போம். GIS, GPS, RS சொல்லி இப்ப தேவையில்லை, அதை பத்தி படிப்போம். ரைட், அடுத்தது படிப்போம் பிள்ளைகள் மெப்ப வரைகிறதோட சம்பந்தப்பட்ட உபகரணம். இது ஒரு பாடம்னு சொல்ல முடியாது, இது ஒரு சின்ன விஷயம். மெப் கீறுறதோட சில உபகரணம் சம்பந்தப்படுது. ஒரு சின்ன ஒரு 10 உபகரணங்கள் இதுதான் தெரிஞ்சிருந்தா காணும். இது ஒரு பாடம்னு சொல்ல முடியாது சொல்றேன். அதுக்கப்புறம் பிள்ளைகள் உலகப்படம் குறிக்கிறத இதுக்குள்ள கொண்டு போகலாம். உலகப்படம் குறித்த பிள்ளைகள் இதுல நாங்க ஃபர்ஸ்ட் டைமுக்கு பார்த்தால் ஒரு பெரிய சவால் எங்களுக்கு ஜியோகிராபில ஃபர்ஸ்ட் டைமுக்கு இருக்குது பிள்ளைகள். ஒரு பெரிய சவால் உண்டு. என்னன்னு சொன்னா பிள்ளைகள், இதுல இந்த இவலத்தையும் ஃபர்ஸ்ட் டைமுக்கு படிச்சே ஆகும். நான் இப்ப எழுதியிருக்கிற 6 பாடமும் நல்லா கவனிக்கணும். நாங்க அதனால இந்த லீவர் பயன்படுத்த வேணும். இந்த 6 பாடமும் 12ஆம் ஆண்டு செய்முறை புவியியல். 12ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் டைம், 12ஆம் ஆண்டு செகண்ட் டைம், 12ஆம் ஆண்டு தேர்ட் டைம். சோ 12ஆம் ஆண்டு முழு செய்முறை புவியியலும் இந்த 6 பாடம் தான். பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட ஸ்கூல்ல எந்த நிறுவனத்துல பேப்பர் வைக்கிறேன்டாலும் நாங்க சரியா அந்த 100க்கு 100% அந்த பேப்பரை வடிவா செய்யறதுக்கு அந்த சிலபஸை முடிக்கணும்னா இந்த 12ஆம் ஆண்டு செய்முறை புவியில இருக்கிற முழு அழகும் படிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அழகு கட்டாயம் பரீட்சைக்கு வரும்.
இந்த அலகு கட்டாயம் பரீட்சைக்கு வரும். முதலாம் தவணை அதே மாதிரி இந்த அலகும் கட்டாயம் பரீட்சைக்கு வரும். இதுவும் கட்டாயம் பரீட்சைக்கு வரும். ஃபர்ஸ்ட் இது வேணா சின்ன பாடம், இது வேணா நாங்க பிறகு படிச்சு கொள்ளலாம். ஸோ இதுவும் படிக்கணும். ஸோ இதுவும் படிக்கணும். ஸோ அவ்வளவும் படிச்சுட்டு போகணும் நம்மட பரீட்சைக்கு, இந்த முதலாம் தவணை பரீட்சைக்கு. இதுல நல்லா கவனிக்கணும். இந்த இலங்கையில 1க்கு 50,000 படத்துல அது கட்டாய கேள்வியா வரும். அது நாங்க செஞ்சுதான் ஆகணும். செய்யலாட்டி அதுல புள்ளி எங்களுக்கு கிடையாது. அப்ப ஃபர்ஸ்ட் டைமுக்குள்ள இதை வடிவா படிக்கணும். இந்த நவீன படவர்களை இந்த பாடங்களுக்குள்ள ஒரு 2 கேள்வி எங்களுக்கு போடுவாங்க. அதுல ஏதாவது ஒன்றுதான் நாங்க செய்ய வேண்டி வரும். சோ மிக கவனமா விளங்கிக் கொள்ளணும். எங்களுக்கு பெரிய வேலை இருக்குது. லீவுக்குள்ள இவ்வளத்தையும் படிச்சு முடிக்கிறது. செகண்ட் டைமுக்கு செய்முறை புவியியல் பாடம் எங்களுக்கு இல்லை. ஸோ பௌதிக புவியியலையும் மாநில புவியில இருக்க செகண்ட் டைம் படிக்கலாம். அப்ப இதை நான் கொஞ்சம் கவனமா சொல்றேன். இதை நாங்க லீவுக்குள்ள ஒருக்கா பார்க்க வேணும். எனக்கு கவனமா இதை பார்க்கணும். அப்ப எங்களுக்கு வகுப்பு லீவுக்குள்ளேன்னு சொல்லி நாங்க சோறுறதுக்கு நானும் நீங்களும் அதுக்கு இடம் இல்லை. அதை நான் தெளிவா சொல்லிக் கொள்றேன். 12ஆம் ஆண்டு முழுக்க நாங்க செய்முறை புவியியல் படிக்கணும். பிள்ளைகள், இப்படி ஒரு புத்தகம், நான் செய்முறை புவியியல் புத்தகம் ஒன்று உங்களுக்கு நான் ஏற்கனவே தந்திருக்கிறேன். இப்படி ஒரு புத்தகம். தயவு செய்து 12ஆம் ஆண்டு செய்முறை புவியியல் மிக முக்கியம். எந்த சாய்ஸும் கிடையாது இறுதி பரீட்சை வரைக்கும். சோ இந்த ஒரே நோட்ஸ் தான் உங்களோட சகல எக்ஸாமுக்கும் நீங்க பயன்படுத்தணும். ஃபர்ஸ்ட் டைமோ, செகண்ட் டைமோ, தேர்ட் டைமோ, ஃபோர்த் டைமோ, ஃபைனல் எக்ஸாமுக்கும் செய்முறை புவியியல் 12ஆம் ஆண்டு முழுக்க பயிற்சியோட நீங்க விளங்கி நீங்க குறிச்சுதான் போறீங்க பாஸ் பேப்பர் உள்ளடங்களா. சோ இது உங்களோட செய்முறை புவியியலுக்கு உங்களுடைய கவனமாக பயன்படுத்தி இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். இதுக்கு முன்னுக்கு நான் ஒரு செய்முறை புவியியல் பயிற்சி புத்தகம் ஒன்று சென்ட் பண்ணியிருப்பேன். அது இந்த ஃபார்மட்ல இருக்கும். ஸோ இதை நீங்க வச்சிருந்தாலும் இதுவும் ஓகே. தயவுசெய்து 2025 நான் ஏற்கனவே ஒன்று வச்சிருக்கிறேன்றாலும் திரும்ப அதை ஒன்று பிரிண்ட் அவுட் எடுத்து இதை நீங்க எழுதி கொள்ளுங்க. இதுல நிறைய கலர் இமேஜும் வரும், கலர் படங்களும் வரும் பிள்ளைகள். இதுல இருக்கிற கலர் படங்கள் பிள்ளைகள் நீங்க முடிஞ்சா கலர்ல எடுங்க, அல்லது நீங்க நிறைய கலர் போட்டோஸ் வரும், முடிஞ்சா கலர்ல எடுங்க. அப்படி இல்லாட்டி நீங்க இதை பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுங்க. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவேன். மிக முக்கியம் இந்த நோட்ஸ். ரைட். இதுல பிள்ளைகள் இந்த உலகப்படம் குறிக்கிறது நான் உங்களுக்கு ஃப்ரீயா, நான் நினைக்கிறேன் ஒரு 10 வகுப்பு கிட்ட உலகப்படம் குறிக்கிறது நான் உங்களுக்கு ஃப்ரீயான ஒரு செமினார் மாதிரி எடுத்தேன் 10 கிளாஸு கிட்ட. ஸோ தயவு செய்து இந்த உலகப்படம் குறிக்கிறது பிள்ளைகள் அதை லீவுக்குள்ள ஒரு சேலஞ்சா எடுங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் 2025 சரி 26 சரி பிள்ளைகள் இந்த தயவு செய்து இந்த லீவை நீங்க பயன்படுத்த வேணும். இந்த லீவை நீங்க பயன்படுத்த வேணும் பிள்ளைகள். என்ஜாய் பண்றது இல்ல, என்ஜாய் பண்ணுங்க, பாதிக்கு பாதி. பிள்ளைகள் ஒரு நாள் இப்ப குறைஞ்சது ஒரு 3வது நீங்க உலகப்படம் குறிக்கிறதுல சரி எடுக்கணும். 2026க்கு நான் சொல்றேன், 2025க்கு நான் சொல்றேன். ஒரு 3 விடயமாவது உலகப்படம் குறிக்கிறதுல நீங்க ரெடி ஆகணும். பிள்ளைகள் முதல்ல ஒரு மலைத்தொடர், ஒரு நதி, அடுத்தது கோடுகள். கோடுகள் சொல்லும் போது ஆள்கூறு, கோஆர்டினேட், அகலக்கோடு, நெடுங்கோடு. சோ இந்த 3ஐயும் முதல்ல கிளியர் பண்ணுங்க. இந்த 3க்குள்ள பலமையான பரீட்சைக்கு ஒரு 1 வாரதானே. சோ இந்த 3ஐயும் முதல்ல இந்த லீவுக்குள்ள என்ன மலைத்தொடர் வந்தாலும் நான் குறிப்பேன், அதை நீங்க குறிங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு நான் சொல்றேன் பிள்ளைகள் இதுல எந்த விதமான உலகப்படம் குறிக்கிறதுக்கு அட்வான்ஸ் லெவலுக்கு ஒரு சரியான தமிழ் புத்தகம் இல்லாதால நாங்க ஒரு அட்லஸ் வந்து தயாரிச்சு இருக்கிறோம். பெரும்பாலான நாட்கள் வச்சிருக்கிறீங்க. சோ அந்த அட்லஸ் இல்லாட்டி ஒரு சில அட்லஸ் என்ன இருக்குது பிள்ளைகள், நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சில அட்லஸ் இருக்குது, எடுத்துக்கொள்ளலாம். இது PDF இல்ல பிள்ளைகள், இது அட்லஸ், இது கெவியான ஃபைல். இது வந்து ஒரு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது. இது போட்டோ காப்பி அடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. சோ இந்த அட்லஸ் வந்து A லெவலுக்கு அந்த வார 10 மார்க்ஸ் கட்டாயம் வார விடயத்துக்காக தயாரிக்கப்பட்டது. மிக கஷ்டப்பட்டு கடினப்பட்டு தான் இந்த அட்லஸ் தயாரிச்சிருக்கோம். ஸோ இது நீங்க எடுத்துக்கொள்ள முடியும், வீட்டுக்கு போஸ்ட் மூலம் எடுத்துக்கொள்ள முடியும். அதை எப்படி எடுக்கிறேன்னு சொல்ற டீடைல்ஸ் வேணா நான் சென்ட் பண்றேன். இதை எடுத்து நீங்க லீவுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த புத்தகம் மிக முக்கியம் உங்களுக்கு. அல்லது இந்த முறை பரீட்சை எடுக்கிற ஆக்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு தருவாங்க. பெரும்பாலும் அட்லஸ் தானே, அது தருவாங்களோ தெரியல. அவங்க ப்ரோஜ் யூனிவர்சிட்டி காலங்களில் பயன்படுத்துறதுக்கு தேவைப்படும். ஸோ முழு விடயங்களும் உள்ளடக்கப்பட்டிருக்குது. இதை நீங்க ஒருக்கா எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட இடையில ஒரு நாள் வகுப்புல நான் இந்த மலைத்தொடர், இந்த நதிக்கோடு, இந்த 3ஐயும் இந்த முறை நாங்க கட்டாயம் அது 3ம் சரி எடுக்கிறக்கூடிய விடயம். அதாவது முதலாம் தவணை இந்த 3 நாங்க பிழை எடுக்காம இருக்கிற உலகப்படத்துல குறைஞ்சது 3 எடுக்கிற விடயம் நான் வழிப்படுத்துறதுக்கு முயற்சி கட்டாயம் பண்ணுவேனா.
ஓகே, இந்த புத்தகம் தொடர்பான விடயம் இந்த குரூப்ல போடுவர், நீங்க தேவைப்பட்டாக்கள் அதை எடுத்துக்கொள்ள முடியும். ரைட், ஓகே. இப்ப எங்கட பாடப்போதைக்கு போய்க்கொள்ளும் பிள்ளைகள், நீண்ட விளக்கம் கொடுத்துடன் போல இருக்கு, தேவை பிள்ளைகள். அதனால தான் நான் சொல்லிக் கொள்ள லீவை காத்திரமா பயன்படுத்த வேணும். மழையோ தண்ணியோ வெயிலோ என்ன. ரைட், இதுல நம் நில்லுங்கவா. நான் ஒரு நல்ல ஒரு வசனம் ஒன்று இன்றைக்கு பார்த்தேன்டா இந்த பேஸ்புக்ல. இந்த அட்வான்ஸ் லெவல் பிள்ளைகளுக்கு ஒரு 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 டீச்சரோ யாரோ போட்டிருந்தேன், நல்ல ஒரு வசனம் ஒன்று பார்த்தேன், மறந்துட்டேன். அதை நான் உங்களோட குரூப்ல இருக்கா ஷேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கும் அது பயனுடைய ஒரு வசனம். ரைட், ஓகே, எங்கட பாடத்துக்கு போய்க்கொள்வோம். ரைட் பிள்ளைகள், நாங்க வடிவா தெளிவா ஒரு விஷயத்த நல்ல விவரமா விளங்கித்தான் படிச்சு கொண்டு வரேன் கட்டாயம். ஓகே, இப்ப நாங்க படிச்சு கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த புவியியல் நுட்பம். புவியியல் நுட்பம். ஓகே பிள்ளைகள், இந்த புவியியல்ல ஏன் சில இது ஆங்கிலத்தில் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் பிள்ளைகள், ஜியோகிராபி டெக்னிக். ஜியோகிராபிக்குள்ள டெக்னிக்கல் இருக்கு, அல்லது ஜியோகிராபிக்காரர் சில டெக்னிக்கல பயன்படுத்துறாங்க. வை சொல்ல முடியுமா? ஏன் ஜியோகிராபிக்காரர் சில டெக்னிக் பயன்படுத்துறாங்க? நேற்றும் கேட்டேன். ஏன் ஜியோகிராபிக்காரர் ஜியோகிராபிக்குள்ள டெக்னிக்க பயன்படுத்துறாங்க, நுட்பங்களை பயன்படுத்துறாங்க? நேற்றும் நாங்க இது கேட்டோம். சரியா சொன்னீங்க. 2026 மட்டும் விட சொல்லுங்க பிள்ளைகள். 2026 வெரி குட். 2026 மட்டும் தரவும் தகவலையும் முன்வைக்கும். ஓகே, வெரி குட். ஜியோகிராபிக்குள்ள நிறைய தரவு தகவல் இருக்கு. புவியை நல்லா கவனிக்கணும், புலன் அங்காளங்களை போயிடக்கூடாது. ஜியோகிராபிக்குள்ள நிறைய தகவல்கள் இருக்குது. அந்த ஜியோகிராபிக்குள்ள இருக்கிற தரவு தகவல்களை முன்வைக்க ஜியோகிராபி நுட்பம் பயன்படுத்தப்படுது. வெரி குட், நல்ல ஒரு விளக்கம். இந்த ஜியோகிராபியில் இருக்கிற தகவல்கள் தரவுகள் தொடர்பா போன வகுப்புல நான் உங்களுக்கு சொன்னோம். ஜியோகிராபியில 2 வகையான தரவு இருக்கு. ஒன்று இடம் சார்ந்த தரவு, ஸ்பேசியல் டேட்டா, ஸ்பேஸ் சம்பந்தப்பட்டது. 2வது காலம் சார்ந்த தரவு, டைம். சோ ஜியோகிராபிக்குள்ள 2 வகையான தரவு இருக்கு. உதாரணம், இன்றைக்கு இப்ப ரீசெண்டா ஜியோகிராபி சம்பந்தப்பட்ட தகவல் பரிமாறப்பட்டு கொண்டிருக்குது, சூறாவளி சம்பந்தப்பட்ட தகவல். எந்த இடத்துல எத்தனை மணிக்கு சூறாவளி தாக்க போகுது. சோ இடம், காலம், எந்த இடத்துல கரையை கடக்க போகுது, எத்தனை மணிக்கு கரையை கடக்க போகுது. சோ இது இடரீதியான கால ரீதியான நிறைய தகவல் ஜியோகிராபிக்குல இருக்கு. சோ அந்த ஜியோகிராபிக்குல இருக்கிற தரவுகளை முன்வைக்க வேணும், அல்லது சித்தரித்து காட்ட வேணும். சித்தரித்து காட்டுன்னு சொல்ல நாங்க பயன்படுத்துறது இல்ல, பரீட்சைக்கு ஒருக்கா கேட்டுட்டாங்க. சோ ஜியோகிராபிக்குல இருக்கிற இடம் சார்ந்த காலம் சார்ந்த பல தரவுகளை முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஜியோகிராபிக்காரருக்கு. அதனால ஜியோகிராபிக்குள்ள பல நுட்பங்கள், டெக்னிக்கல ஜியோகிராபிக்காரர் பயன்படுத்துறாங்க. அதுல குறிப்பா 5 டெக்னிக் ஜியோகிராபிக்குல இருக்கிற டெக்னிக்கை பத்தி நாங்க விரிவா படிச்சு கொண்டிருக்கோம். அதுல முதலாவது டெக்னிக் மெப். 2வது டெக்னிக் மெப்னு சொல்ற இடத்துல எல்லாம் பிள்ளைகள் படம் சொல்ற தமிழ் சொல்ல போட்டுக்கொண்டு வரும், படம். 2வது டெக்னிக் கிராஃப் வரைவுகள், கிராஃப். 3வது ஒளிப்படம். இதை கொஞ்சம் வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. ஒளிப்படம் சொன்ன பிள்ளைகள் கேமராவால் எடுக்கிற போட்டோ, அதுவும் ஜியோகிராபிக்காரர டெக்னிக். இன்னொன்று விமானத்திலிருந்து எடுக்கிற படம், இதுவும் ஜியோகிராபிக்காரர டெக்னிக், விமான படம். ஏரியல் போட்டோகிராஃப் சொல்லுவாங்க, விமான படம். இன்னொன்று செய்மதி படிமம், சேட்டலைட் இமேஜ் சொல்றது. இதெல்லாம் இது 2 போட்டோஸ், அது இமேஜ், சேட்டலைட் இமேஜ். 3வது. அடுத்த 4வது புள்ளி விபரவியல் முறை. நாங்க படிக்கும் போது விளங்கும் புள்ளி விபரவியல், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட். 5வது கம்ப்யூட்டரும் ஜியோகிராபிக்காரர ஒரு நுட்பமாக இருக்கு. நல்லா விளங்கிக் கொள்ளணும். பாடத்தை வெறுமனே பாடமாக்குன்னா அது கஷ்டமா போகும். சரியா விளங்கிக் கொள்ள வேண்டும் செய்முறை புவியியலை. நீங்க வேணுமென்றா மானிட புவியியல், பௌதிக புவியியல் எல்லாம் பாடமாக்குங்க, அதுல எந்த இதுவும் இல்லை. ஆனா செய்முறை புவியியல் சரியா விளங்கி கொண்டாதான் அதை அப்படியே விட எழுத முடியும். நல்லா கவனிக்கணும். இந்த 5ம் புவியியலாளர்கள் பயன்படுத்துற டெக்னிக். என்ற ஜியோகிராபிக்குல எக்கச்சக்கமான டேட்டா, கால ரீதியான இட ரீதியான எக்கச்சக்கமான டேட்டா ஜியோகிராபிக்குல இருக்குது. அதை ஜியோகிராபிக்காரர் முன்வைக்கணும், அப்பதான் ஜியோகிராபி பாடம் சரி. சோ ஜியோகிராபியில இருக்கிற தரவை முன்வைக்க ஜியோகிராபிக்குள்ள நிறைய நுட்பங்கள் பயன்படுத்தப்படுது.
அந்த நுட்பங்களை பத்தி தான் நாங்க படிக்க போறோம். பிள்ளைகள் இதுல கொஞ்சம் மறுபடியும் சொல்றேன், இந்த 5 நுட்பங்கள் தான் நாங்க பிறகு டீப்பா படிக்க போறோம். இது 12ஆம் ஆண்டுல படிப்போம், இது 12ஆம் ஆண்டுல படிப்போம், இது 12ஆம் ஆண்டுல படிப்போம். சிவப்பு கலர் போட்டிருக்கிற 3ம் 12ஆம் ஆண்டு நாங்க முதலாம் தவணை படிக்க போறோம். மிச்ச 2ம் கிராஃபும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் புள்ளி விவரவியலும் 13ஆம் ஆண்டுல படிப்போம். சோ இந்த 5ஐயும் நான் விலாவாரியா படிக்க போறோம். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைமுக்கு நமக்கு வடிவா தெரிஞ்சிருக்கணும், இந்த 5ம் ஜியோகிராபிக்காரர் பயன்படுத்துற நுட்பம். 2021ஆம் ஆண்டு கேட்கப்பட்டது. புவியியலில் பயன்படுத்தப்படும் நுட்பம். நல்ல வடிவா கேள்வி கேட்டிருந்தாங்க. புவியியலில் தரவுகளை சித்தரித்து காட்ட பயன்படும் நுட்பம். 5 இருக்கலாம், இதுல 4 எழுத சொல்லியிருந்தாங்க. வடிவா தெரியணும், இந்த ஒவ்வொரு நுட்பங்கள்ற 3 பயன்பாடு உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். இதை பிறகு டீப்பா இந்த மெப்புன்னு சொல்ற பாடம் பிறகு படிப்போம். அப்பைக்கு அதை பத்தி ஒரு முழு ஒரு தெளிவு உங்களுக்கு வரும். இருந்தாலும் இந்த பாடத்துக்குள்ள சுருக்கமா இந்த 5 நுட்பங்கள்ற பயன்பாடு தெரிஞ்சிருக்கோம். சோ அந்த வகையில நாங்க போன வகுப்புல மெப்போட பயன்பாடை படிச்சுட்டோம், அதை பற்றிய விடயங்கள் எழுதிட்டோம். மெப் வந்து இந்த இடரீதியான தகவல்களை முன்வைக்க பயன்படும். மெப் வந்து கால ரீதியான தரவுகளை முன்வைக்க பயன்படும். மெப் வந்து தரவுகளை இலகுவாக விவரணை செய்ய பயன்படும். அப்படி எழுதினோம் என்ன. சோ இன்றைக்கு நாங்க அதுல தொடர்ச்சி இந்த வரைபட பயன்பாடுகள் எழுத வேண்டும். அப்ப நீங்க ஒரு வரி விட்டுட்டு நான் கதைக்கிறது இன்றைக்கு ஜாயின் பண்ண ஒரு சிலரை தவிர பழைய ஆட்களுக்கு வடிவா புரிஞ்சு கொள்ள முடியும். பிள்ளைகள் இந்த வகுப்பு இன்றைக்கு தான் ஜாயின் பண்ண ஆட்கள் இருந்தீங்கன்னா பிள்ளைகள் தயவு செய்து நேற்றைய ரெக்கார்டிங்கை மட்டும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. பிள்ளைகள் புதுசா சேர்ந்த ஆட்கள் நிறைய பேர் பழைய ரெக்கார்டிங் கேட்குறீங்க, பௌதிக புயல் மாநிலத்தில் அப்படி எடுக்கலாது. ஒரு நாளும் அந்த ரெக்கார்டிங் எடுக்கல. கிளத்துல ரெக்கார்ட் பண்றது அது 1 வீக்ல அது எக்ஸ்பயர்ட் ஆயிரும். ஸோ அதனால நேற்றைய ரெக்கார்டு போன வகுப்பு ரெக்கார்டிங் அது கொஞ்சம் 2 நாள்ல எக்ஸ்பயர்ட் ஆயிரும், 2, 3, 5 நாளுக்குள்ள. ஸோ அதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, என்னட்ட கேட்டு வேணுமான ஆக்கள், புதுசா இணைஞ்ச ஆக்கள், பழைய ஆக்கள் இல்லை. ரைட். அடுத்த பிள்ளைகள் இந்த இதுல நாங்க இப்ப எழுதிட்டோம், மெப்போட பயன்பாடு எழுதிட்டோம். நான் நினைக்கிறது 5 பயன்பாடு எழுதிட்டோம். சோ மெப்பை பத்தி எழுதிட்டோம்ல, ஒரு இடைவெளி விட்டு அடுத்த வரைவை பத்தி எழுதும். தலையங்க போடுங்க வரைவு. அந்த புத்தகத்துல சரியா எழுதி கொண்டு வாருங்கதான பிள்ளைகள். குழந்தைகள் ஒருத்தர் நம்முடைய இல்லதானே, எல்லாம் 17க்கு மேலதான் இருக்கிறீங்க. ரைட். வடிவா எழுதி கொண்டு வாரியலா, நான் காட்டுறேன். இதுல எதுவும் நான் விளக்கம் காணலாட்டி இப்படி இந்த இதுல நாங்க இதுல 4வது கேள்விக்கு பெரிய கஷ்டம் இல்லை. நான் சொல்ல இந்த 1வது அலகு தொடங்கிட்டோம். அதுல 1வது கேள்வி செஞ்சிட்டோம், 2வது கேள்வி செஞ்சிட்டோம், 3வது கேள்வியில படத்தை பத்தி எழுதிட்டோம், மிச்சம் எல்லாத்தை பத்தி எழுத போறோம். அப்படித்தானே. சோ மெப்பு வரைவுகள்னு போட்டுக்கொள்ளுங்க. கிராஃப். பிள்ளைகள் இந்த வரைவுகள பயன்பாடு ஒரு 4 பயன்பாடு பார்க்க போறோம். ஒரு 5 பாயிண்ட் சொல்ல போறேன். இப்ப ஜியோகிராபில இருக்கிற தரவுகள் கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த ஜியோகிராபிக்காரர்கள்ல நிறைய தரவு இருக்கு. என்ன அந்த தரவுகளை முன்வைக்கத்தான் 5 நுட்பம், அதை பத்தி தான் படிச்சு கொண்டிருக்கிறோம். அதை பிறகு டீப்பா படிக்க போறோம். இந்த ஜியோகிராபில 2 வகையான தரவு இருக்கு பிள்ளைகள். 2 தரவுல 2 இருக்கு. ஒன்று, இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். உணவின் மீதான விருப்பம். உணவின் மீதான விருப்பம் இப்படியாப்பட்ட ஒரு தரவு இருக்கு. இன்னொரு தரவு சொல்றேன் பாருங்க, வெப்பநிலை. இன்னொரு தரவு சொல்றேன், உயரம், ஹைட். இன்னொரு தரவு சொல்றேன், அபிப்பிராயம். அபிப்பிராயம் ஒரு தேர்தலில் போட்டியிடும் நபர் பற்றிய அபிப்பிராயம். அபிப்பிராயம். இப்ப இந்த பக்கம் 4 தரவுகள் இருக்கு. இந்த பக்கம் இருக்கிற தரவுக்கும் அந்த பக்கம் இருக்கிற தரவுக்கும் ஒரு டிஃபரண்ட் ஒன்று இருக்கு, வித்தியாசம் ஒன்று இருக்கு. இது வெப்பநிலை, உயரம், இது நம்பர்ல வரும். நம்பர் தமிழ் இலக்கத்துல வரும். இந்த இங்கால இருக்கிற தரவு இலக்கத்துல வரும். இலக்கம் அதுக்கு வேற தமிழ் சொல் எண். எண் 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 நம்பர். ஆங்கிலத்தில் நம்பர்னு சொல்றோம். வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ், 30 பாகை செல்சியஸ். உயரம் 1 மீட்டர், 10 மீட்டர், 1000 மீட்டர். சோ நம்பர்ல தான் இந்த இங்கால இருக்க தரவு இருக்கு. அங்கால இருக்க தரவு நம்பர்ல இல்ல. விருப்பம். எனக்கு இறைச்சி சாப்பாடுனா நல்லா பிடிக்கும், அந்த இறைச்சி சாப்பாடு பிரியாணியா இருந்தா நல்லா 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 பிடிக்கும். இது நம்பர்ல வராது.
ஸோ அந்த பண்பு இயல்பத்தான் சொல்லும். அபிப்பிராயம், அந்த தேர்தலில் நின்ற அந்த வேட்பாளர் பற்றிய அபிப்பிராயம், நல்ல அபிப்பிராயம், அவர் நல்ல மக்களுக்காக ஓடி இது பண்ணக்கூடியவர் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து நம்பர்ல வராது, கேரக்டர் தான் இருக்கும், பண்புகளை தான் சொல்லும். ஸோ ஜியோகிராபில தரவுகள் மிக முக்கியம். அந்த தரவுகளை முன்வைக்கத்தான் சில நுட்பங்கள் ஜியோகிராபிக்காரர் பயன்படுத்துறாங்க. அந்த நுட்பங்கள் தான் படிச்சு கொண்டு இருக்கணும். சில தரவு நம்பர்ல இருக்கும், சில தரவு நம்பர்ல இருக்காது. இந்த நம்பர்ல இருக்கிற தரவை சொல்றது எண் சார்ந்த தரவு. பிள்ளைகள் இந்த எண் சார்ந்த தரவு, ஜியோகிராபில இருக்கிற எண் சார்ந்த தரவை முன்வைக்கிறதுக்கு இவர் தான் பெஸ்டான. நம்பர்ல இருக்கிற தரவை அப்படி ஆட்களுக்கு ஈஸியா விளங்கப்படுத்துறதுக்கு பல வரைவுகள் பயன்படுத்துவாங்க. சோ மிக முக்கியம் இதுல எண் சார்ந்த தரவை இலகுவாக முன்வைக்கத்தான் இந்த இது பயன்படுத்தப்படுது. எண் சார்ந்த தரவு, எண் சார்ந்த தரவுனா இப்ப உங்களுக்கு சொல்லிக்கிறேன், சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை என்ன, அப்படி அந்த நம்பர்ல வர தரவை ஈஸியா ஆட்களுக்கு தெளிவா எடுத்து கூறுறதுக்கு முன் வைக்கிறதுக்கு வரைவு பயன்படும். ஸோ அது முதலாவது பாயிண்ட்ஸ் எழுதி கொள்வோம். ரைட், முதலாவது பாயிண்ட்ஸ் எழுதி கொள்ளுங்க பிள்ளைங்க. கொஞ்சம் வேகமா நோட் சொல்ல வலிக்கிறேன்னா ரைட் எழுதி கொள்ளுங்க. எண்ணிலக்கங்களில் காணப்படும் தரவுகள், எண்ணிலக்கங்களில் காணப்படும் தரவுகளை வேகமா, எண்ணிலக்கங்களில் காணப்படும் தரவுகளை எண்ணிலக்கங்களில் காணப்படும் தரவுகளை முன்வைப்பதற்கும் காட்டுவதற்கும் சொல்றாங்க. பரவாயில்ல, முன்வைப்பதற்கும், எண்ணிலக்கங்களில் காணப்படும் தரவுகளை முன்வைப்பதற்கும் எளிதாக விளங்கிக் கொள்ளவும் பயன்படும். முன்வைப்பதற்கும் எளிதாக விளங்கிக் கொள்ளவும் பயன்படும். திருப்பி அந்த முதலாவது பாயிண்ட்ஸ் ரிப்பீட் பண்றது. எண்ணிலக்கங்களில் காணப்படும், நம்பர்ல இருக்கிற தரவு, எண்ணிலக்கங்களில் காணப்படும் தரவுகளை முன்வைப்பதற்கும் எளிதாக விளங்கிக் கொள்ளவும் பயன்படும். ஓகே, ரெண்டாவது பாயிண்ட்ஸ் போவோம். அடுத்த வரியில் எழுதுங்க. தயவு செய்து ஒரு வரி விட்டுறாதீங்க. ஒரு பாயிண்ட்ஸ் எழுதிட்டீங்கல்ல வரைவுக்கு, அடுத்த பாயிண்ட்ஸ் எழுதும் போது ஒரு வரி விட்டுற வேணாம். அடுத்த இதுல எழுதுங்க, இடைவெளி விடாம அடுத்த பாயிண்ட்ஸ் ஒரு பாயிண்ட் மாதிரி போட்டு எழுதுங்க பிள்ளைகள். இப்ப இந்த வரைவுகள்ல பல வகை இருக்கு பிள்ளைகள். சில வரைவு காட்டுறேன், நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இப்படி இப்படி கீறுவாங்க, இப்படி கீறி போட்டு இப்படி. இப்ப உதாரணமா சுற்றுலா பயணிகளின் வருகையின் வெப்பமே 2000 ஆண்டு, 2021, 2022, 2023. இப்ப இதுல சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை 1 மில்லியன், 2 மில்லியன், சும்மா சொல்றேன் 3 மில்லியன், 4 மில்லியன். ஓகே, 2000 ஆண்டு இலங்கைக்கு வந்த சுற்றுலா பயணி 1.5 மில்லியன், 2021 2 மில்லியன், 2022 3 மில்லியன், 2023 4 மில்லியன். இப்ப இப்படி கீறுறோம். இதெல்லாம் எண் சார்ந்த தரவு. சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை நம்பர்ல இருக்கு, 1 மில்லியன், 2 மில்லியன். பிள்ளைகள் இப்படி ஒரு வரைவு இருக்குது பிள்ளைகள். நாங்க படிப்போம், புற கீறுவோம். இந்த வரைவு வந்து ஒரு எண் சார்ந்த விடயத்தை அதுல வளர்ச்சியை காட்டுறதுக்கு ஒரு கோடால கீறுறது. இதுக்கு பேர் பிள்ளைகள் கோட்டு வரை. இதுக்கு பேர் பிள்ளைகள் கோட்டு வரை. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கோட்டு வரை. நீங்க இப்படி ஒரு வரை கொண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க பிள்ளைகள், நீங்க படிச்சிருப்பீங்க. இப்ப நான் 11ஆம் ஆண்டுலயே 10ஆம் ஆண்டுலயே கண்டிருக்கேன். ஒரு வட்டத்தை கீறியிருப்பாங்க. 11ஆம் ஆண்டு மாணவர்கள் விரும்பும் மதிய உணவுகளின் விவரம் அப்படி போன்ற ஒரு வரைபடத்துக்கு இருப்பாங்க. இறைச்சி சாப்பாடை விரும்பியோர், இறைச்சி பாத்தியலோ தெரியல படிச்சியலும். மீன் சாப்பாட்டை விரும்பியோர், முட்டை சாப்பாட்டை விரும்பியோர், மரக்கறி சாப்பாட்டை, இப்ப ஒரு வட்டங்கிரி ஒரு விஷயத்தை காட்டியிருப்பாங்க. மீன் சாப்பாட்டை விரும்பி ஒரு எண்ணிக்கை அதெல்லாம் காட்டியிருப்பாங்க. இப்படி ஒரு வரைவு நீங்க படிச்சிருப்பீங்க. இதை சொல்றது வட்ட வரைவுன்னு சொல்றது. நீங்க படிச்சிருப்பீங்க வட்ட வரைவு. இதை நாங்க பிறகு 13ஆம் ஆண்டுலாம் படிப்போம். வெரி குட். வட்ட வரைவு அல்லது பை வரைவு, பை வரைவு அல்லது பை வரைவுன்னு சொல்றது. இங்கிலீஷ்ல பை வரைவுன்னு சொல்லுவாங்க, வட்ட வரைவுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு வரைபடம் இருக்கு பிள்ளைகள். இப்படி ஒரு குத்தான அச்சு போடுவோம், இப்படி ஒரு கிடையான அச்சு போடுவோம். இப்ப நெல் உற்பத்தி இப்படி 2000 ஆண்டு, 2021ஆம் ஆண்டு, 2022ஆம் ஆண்டு, 2020 இப்படி இருக்கும். நீங்க படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். சலாகை வரைவுன்னு சொல்லியிருப்பாங்க. சலாகை வரைவு, சலாகை தமிழ்ல சலாகை வரைவுன்னு சொல்லுவாங்க,
ஆங்கிலத்துல பார் 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 வரைபடம் சொல்லலாம். வெரி குட், பார் சார்ட், சலாகை வரைபடம். ரைட், ஓகே பிள்ளைகள், 2023 பிள்ளைகள் வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த வரைபடம் நீங்க படிச்சிருப்பீங்க. நாங்க இது 13ஆம் ஆண்டுல இந்த வரைபடங்கள் கீறுவோம். இப்ப எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் பல வகையான வரைபடங்கள் இந்த செய்முறை புவியியல் நுட்பத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ரைட், அப்ப 2வது பாயிண்ட் அதான், பல வகையான வரைபடம் இருக்கு. நான் இப்ப 3 காட்டியிருக்கிறேன். நாங்க 13ஆம் ஆண்டுல 13 வரைபடம் வரைவோம். அது நான் அதை பத்தி கதைப்போம். ரைட், இப்ப நீங்க எழுதி கொள்ளுங்க. பல வகையான வரைவு முறைகள் பயன்படுத்தப்படும். 2வது பாயிண்ட், பல வகையான வரைவு முறைகள் பயன்படுத்தப்படும். பல வகையான வரைவு முறைகள் பயன்படுத்தப்படும். பல வகையான வரைவு முறைகள் பயன்படுத்தப்படும். பிள்ளைகள் உதாரணம் எழுதுங்க. பிள்ளைகள் உதாரணத்தை அடுத்த வரியில் எழுதுங்க. உதாரணத்தை வேற கலர் பயன்படுத்துங்க. நான் இப்ப சொன்ன 3 உதாரணம் அதே எழுதுங்க. கோட்டு வரைவு உதாரணம். முதலாவது கோட்டு வரைவு, 2வது பார் வரைவு, பார் வரைவு, 3வது வட்ட வரைவு அல்லது பை வரைவு. 3ஐயும் எழுதுங்களா. கோட்டு வரைவு, பார் வரைவு, வட்ட வரைவு அல்லது பை வரைவு. எந்த மொழி நடையிலையும் எழுதுங்க. 3வது பாயிண்ட்ஸுக்கு போவோம். அடுத்த வரியில் எழுதுங்க. 3வது பாயிண்ட்ஸ் ஸ்பேஸ் விடாதீங்க. ரைட், இப்ப இந்த வரைவு பிள்ளைகள் ஜியோகிராபியில் இருக்கிற 5 நுட்பங்களும் தரவை முன்வைக்கத்தான் அதுல நோக்கம். 2 வகையான தரவு இருக்குன்னு படிச்சோம். உங்களுக்கு தெரியுமோ தெரியல, ஞாபகம் இருக்கும். ஒன்று கால ரீதியான தரவு, இட ரீதியான தரவு. பிள்ளைகள் இந்த வரைபடத்துல கால ரீதியான தரவை வடிவா காட்டலாம். பார்த்து விளங்கிக் கொள்ளுங்க. சோ அடுத்த பயன்பாடு எழுத வேணாம், கால ரீதியான தரவுகளை வடிவா காட்டலாம். உதாரணம் பிள்ளைகள், நல்ல உதாரணம். இப்படி ஒரு அச்சு இருக்கு, இப்படி ஒரு அச்சு இருக்கு. ஒரு வரைபடம் கீறுறேன். இது எங்களுக்கு தெரிஞ்ச வரைபடம், கோட்டு வரைபடம். இப்ப உதாரணமா சுற்றுலா பயணிகள் அல்லது இப்படி எடுப்போமே, ஏதாவது ஒரு ஏற்றுமதி எடுப்போமே, நெல்லுடைய ஏற்றுமதியில் எடுப்போம். 2000 ஆண்டு, 2021ஆம் ஆண்டு, 2022, 2023 எடுப்போம். நெல் மெட்ரிக் டன்கள் எழுதுவோம். 1 பில்லியன் விலை எழுதுவோம். 2 பில்லியன், 3 பில்லியனுக்கு விற்பனை செஞ்சிருக்கணும் வைப்போம், ஏற்றுமதி செஞ்சிருக்கணும் வைப்போம். 4 பில்லியன். ஸோ 2000 ஆண்டு 1.5 பில்லியனுக்கு நெல் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது 2.5 பில்லியனுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது 2 பில்லியன், அடுத்து 1 பில்லியன். சும்மா இப்ப நெல் ஏற்றுமதி செய்யப்படல, தேயிலை வைப்போம், தேயிலை. ரைட், இப்ப இப்படி பார்ப்போம். இதுதான் கோட்டு வரைவு. ரைட், இப்ப பாருங்க பிள்ளைகள், தேயிலையுடைய ஏற்றுமதிய கால ரீதியா இந்த வரைபடத்துல காட்டியிருக்கு. இந்த வரைபடத்துக்கு பேர் கோட்டு வரைவு. இதை பத்தி டீப்பா ப்ரோ படிப்போம். 2000 ஆண்டு இருந்து 2001ஆம் ஆண்டு ஏற்றுமதி கூடி இருக்கு, அடுத்த ஆண்டு குறைஞ்சிருக்கு. சோ நீங்க எழுதுங்க வடிவா 3வது பாயிண்ட்ஸ், கால ரீதியான மாற்றங்களை காட்ட பயன்படும். இந்த ஆண்டு கூட, அது அப்புறம் குறையுதுன்னு கால ரீதியான மாற்றங்களை காட்ட பயன்படும். 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 உதாரணம் போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். உதாரணத்தை அடுத்த நீல கலரால் எழுதுங்க பிள்ளைகள், வேறொரு நிறத்தால் எழுதுங்க. உதாரணம் ஏற்றுமதி. ஏற்றுமதி, ஏற்றுமதி கால ரீதியா எப்படி வந்திருக்குன்னு காரணம் ஏற்றுமதி. சுற்றுலா பயணிகளின் வருகை, சுற்றுலா பயணிகளின் வருகை. 2 உதாரணத்தை போட்டுக்கொள்ளுங்க. சோ கால ரீதியான மாற்றங்களை காட்ட பயன்படும். உதாரணம் ஏற்றுமதி, இன்னொரு உதாரணம் சுற்றுலா பயணிகளின் வருகை. இப்ப நீங்க யோசிக்க வேணாம் இதுல எப்படி கேள்வி வரும், எப்படி அப்படியாப்பட்ட விடயங்கள் இப்ப யோசிக்க வேணாம், அது பிறகு. இப்ப விடயங்களை முதல்ல கற்றுக்கொள்வோம். எங்கட பாடத்தில் இருக்கிற அவ்வளவு விடயங்களையும் ஒரு சாய்ஸும் இல்லாம தெளிவா விவரமா படிச்சு அதை எழுதி ஒரு நோட்ஸை, ஃபர்ஸ்ட் டைமுக்கு நோட்ஸை முதல்ல எடுத்து போட்டு அதுக்கப்புறம் ஸ்பீடான ஒரு ரிவிஷன் செஞ்சு போட்டு பேப்பர் செஞ்சு போவோம். ரைட், இப்ப நீங்க இப்படி கேள்வி வருமா, என்ன இது இப்படி, அதெல்லாம் இப்ப தேவை கிடையாது. சொல்றத கவனமா விளங்கி கொண்டு வந்தா காரணம். ரைட், இப்ப அடுத்த பயன்பாடு எழுத வேணாம், கேட்டு போட்டு நான் விளங்கப்படுத்தின எழுதுவோம். இடம் சார்ந்த தரவுகளை காட்டவும் பயன்படும். ஜியோகிராபில 2 வகையான தரவு, காலம் சார்ந்த, இடம் சார்ந்த. இந்த வரைவுல காலம் சார்ந்த மாற்றத்தை வடிவா காட்டலாம், இடம் சார்ந்த தரவுகளை வடிவா காட்டலாம். எப்படின்னு நான் சொல்றேன்னு பாருங்க பிள்ளைகள். இப்ப உதாரணமா
நான் ஒரு வரைபு ஒன்று கீறி காட்டுறேன், ஒரு வரைபு அல்லது வரைபடம் ஒன்று கீறி காட்டுறேன். ஒரு உதாரணம், ரைட்? நாங்க இந்த முறை பரீட்சை எடுக்க போற பிள்ளைகள் இந்த வரைபடம் நாங்க வடிவா படிச்சு கொடுத்தோம், வடிவா படிச்சுட்டு போடாங்க, ரைட்? இந்த நான் இப்ப சொல்லி தர போறேன். இந்த வரைவுகள் பல வகையான வரைவு இருக்கு. கோட்டு வரைவு, பல்பார், பார் வரைவு, வட்ட வரைவுன்னு இருக்கு. இப்ப நான் கீற போற வரைபடத்துக்கு பேர் பிள்ளைகள் இடக்கணிய படம். இடக்கணிய படம் இது நாங்க 13ஆம் ஆண்டு இதை பத்தி படிப்போம். இந்த வரைபடம் நீங்க பல இடத்துல பயன்படுத்தி இருக்கிறீங்க. 9ஆம் ஆண்டு, 10ஆம் ஆண்டு, 11ஆம் ஆண்டு கணிதத்திலேயோ ஜியோகிராபிலையும் பல இடத்துல பயன்படுத்தி இருக்கிறீங்க இந்த வரைபடம். ஆனா இதுல பேர் தெரியாம உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை ஈஸியா காட்டுறதுக்காக பயன்படுத்தி இருப்பாங்க புத்தகங்கள். இப்ப இந்த வரைபடம் இப்ப கூடுதலா இந்த இடக்கணிய படம் வந்து நிர்வாக ரீதியா பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த மாவட்டங்கள் போடப்பட்ட, நான் சும்மா கீழனா நிர்வாக ரீதியா அப்படி மாவட்டங்கள் போடப்பட்டிருக்கும் இந்த வரைபடத்துல. இப்ப இதுல நான் இலங்கையில சனம் எப்படி அடர்த்தியா ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்கிறத இந்த வரைபடத்துல காட்டப்படும். மக்கள் எங்கெங்க எவ்வளவு இருக்காங்கன்னு காட்டுறது, அந்த மக்கள இடரீதியா எப்படி எப்படி கணக்கு நெருக்கமா இருக்கானா, தள்ளி தள்ளி இருக்கானா, குறைய இருக்கானா, கூட இருக்கானா, இது பத்தி காட்டுற வரைபடம் தான் இந்த இடக்கணிய படம். இப்ப கொழும்புல மக்கள் கூட, அப்ப கொழும்பு இடத்த கடுமையான ஒரு சிவப்பு கடல்ல அடிச்சிருப்பாங்க. கொழும்பு இப்படி அடிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்த கம்பகாவில கூட என்ன, கம்பகாவை அதை விட கொஞ்சம் டாக்கா அடிச்சிருப்பாங்க. அடுத்த கழுத்துறை கூட என்ன, அதை விட கொஞ்சம் டாக்கா அடிச்சிருப்பாங்க. அடுத்த இன்னும் கொஞ்சம் லைட் பண்ணிருப்பாங்க. இப்படி எல்லா இடத்தையும் அடிச்சு மாவட்டங்கள் அடிச்சு வச்சிருப்பாங்க. சோ இந்த படத்தை பார்க்கும்போது நல்ல கடும் சிகப்பா அடிக்கப்பட்டிருந்தால் அந்த இடத்துல சனம் கணக்கு இருக்குன்னு அர்த்தம். நல்ல லைட் கலர்ல இருந்தால் அந்த இடத்துல சனம் குறைய இருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி நெல்லையும் காட்டுவாங்க. நெல் விளைச்சல்னு சொல்லும் போது நெல் விளைச்சல் அதிகமாக உள்ள இடத்த கட்டும் பச்சையில காட்டியிருப்பாங்க. அப்ப கொஞ்சம் ஆக மோசமா குறைவான கலர், லைட் கலர் இருக்கும்போது அந்த இடத்துல நெல்லுடைய விளைச்சல் குறைவு. சோ இந்த மாவட்டத்துல கூட, இந்த மாவட்டத்துல குறைன்னு இந்த படத்துல காணலாம். சோ இந்த படத்துக்கு பேர் இடக்கணிய படம். அப்ப இதுவும் இந்த வரைவுகளுக்குள்ள உண்டாத்தான் வரும். சோ இடம் சார்ந்த தரவுகளையும் இந்த வரைவுகள் மூலம் முன்வைக்கலாம். இந்த இதை காட்டியிருக்கிறேன். இப்ப உங்களுக்கு இவ்வளவு விளக்கம் போதும். அப்ப அடுத்த பாயிண்ட்ஸ் எழுதிக் கொள்ளுங்க. இடம் சார்ந்த தரவுகளை காட்ட பயன்படும். 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 உதாரணம், மாவட்ட ரீதியில் பயிற்சிகை. உதாரணம், அடுத்த பாயிண்ட்ஸ் எழுதுங்க பிள்ளைகள். வேறொரு கலரை பயன்படுத்துங்க. மாவட்ட ரீதியில் பயிற்சிகை. நான் 2 உதாரணம் சொன்னேன். சனத்திர பரம்பல், பயிர பரம்பல். நாங்க கைட்ல போட்டிருக்க உதாரணத்தை எழுதுவோம். மாவட்ட ரீதியில் பயிர் செய்கை. இதுல கடைசி இலகுவாக விவரணம் செய்ய முடியும். இந்த படத்தெல்லாம் பார்க்க சுற்றுலா பயணி 2000 இருந்து 2000 கூடி இருக்கிறான், குறைஞ்சிருக்கிறான், திருப்பி கூடுறான். இதை பார்க்கும்போது இந்த இடத்துல சனம் கூட குறையன்னு சொல்லி அந்த விஷயத்தை ஈஸியா விளங்கி கொள்ள அல்லது விளங்கப்படுத்த முடியும். அது இந்த படத்துல ஒரு பயன்பாடு அல்லது நன்மை. சோ நான் நினைக்கிறேன் 5வது பாயிண்ட்ஸ், இலகுவாக விவரணம் செய்ய முடியும். இலகுவாக விவரணம் செய்ய முடியும். இலகுவாக விவரணம் செய்ய முடியும். ஓகே, புவியியல்ல பயன்படுத்தப்படுற 2 நுட்ப முறைகள் பயன்பாடுகளை பத்தி படிச்சுட்டோம் சுருக்கமா. மெப்புட பயன்பாடை பத்தி படிச்சுட்டோம், வரைவுகள பயன்பாடை படிச்சுட்டோம். சோ 3வது தலையங்கத்தை போட்டுக்கொள்ளுங்க. 3வது ஒரு வரி விட்டுட்டு எழுதுங்க. ஒரு விஷயம் முடிஞ்சா ஒரு வரி விட்டுட்டு எழுதுங்க. ரைட். 3வது நாங்க பார்க்க போறோம். இது ஈஸி. ஒளிப்படங்கள். ஒளிப்படங்கள், ஆங்கிலத்துல போட்டோ. அடுத்தது விமான படங்கள். விமான படங்கள், ஏரியல் போட்டோ. ஒரே விஷயத்துக்குலாம் வருது என்ன. அடுத்தது செய்மதி படிமங்கள். இது கொஞ்சம் பெருசா தான் இருக்கு, பரவாயில்ல. செய்மதி படிமங்கள். செய்மதி படிமங்கள், ஒளிப்படங்கள், விமான படங்கள், செய்மதி படிமங்கள். ஓகே. ரைட். அப்ப இத பாத்தீங்கன்னா பல வகையான படம் படிமங்கள் பயன்படுத்தப்படுது. அது 3 முக்கியமா போக்கஸ் பண்ணியிருக்கோம். முதலாவது பரிசை போடுங்க.
பல்வேறு வகையான படங்கள் படிமங்கள் பயன்படுத்தப்படும். இந்த மூன்று எழுதியிருக்கிறோம். அப்ப படசு இருக்குன்னு எழுதுவோம். முதலாவது பயிற்சி. பல்வேறு வகையான படங்கள் படிமங்கள் பயன்படுத்தப்படுகிறது. முதலாவது பயிற்சி. பல்வேறு வகையான படங்கள் படிமங்கள் பயன்படுத்தப்படுகிறது. பல்வேறு வகையான படங்கள் படிமங்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, முதலாவது பயிற்சி. பல்வேறு வகையான படங்கள் படிமங்கள் பயன்படுத்தப்படுகிறது. இரண்டாவது பயிற்சிக்கு போய்க்கொள்வோம். ரைட். இப்ப இந்த மூணையும் பத்தி ஒரு பயிற்சி எழுத போறோம். இரண்டாவது பயிற்சி போவோம். முதலாவது பல்வேறு வகையான இருக்கிறோம். இரண்டாவது ஒளிப்படங்களை பற்றி கதைப்போம். ஒளிப்படங்கள் சொன்ன பிள்ளைகள் சாதாரண கேமராவால எடுக்கிற போட்டோ. ஜியோகிராபிக்காரர் நான் போன வகுப்புலையும் சொல்லி இருக்கிறேன். சொன்னேன் அந்த ஒரு ஜியோகிராபி புத்தகம் ஒன்று பயன்படுத்தினாங்க, அச்சடிச்சிருக்கிறாங்க இலங்கையில. அது இப்ப ஃபெயிலியர்னு விட்டுட்டாங்க. அந்த புத்தகத்துல ஏன் ஜியோகிராபி புத்தகத்தை மட்டும் அந்த அமைச்சு தெரிவு செஞ்சது அந்த புத்தகத்தை பிரிண்ட் போடுறதுக்குன்றால் ஜியோகிராபில நிறைய போட்டோஸ் இருக்கு. ஏன்னா அந்த அந்த அரசாங்கம் அடிச்ச அந்த புத்தகம் குவாலிட்டியான ஒற்றையில குவாலிட்டியான பிக்சர் கொண்ட படம். ஸோ அதை போட்டோஸ் தான் அந்த புத்தகத்துல கூட இருந்த அந்த போட்டோஸை கிளியரா காட்டுறதுக்கு தான் அந்த புத்தகத்துல ஒற்றைகள்ற நுட்பமா இருந்தது. ஸோ அதுக்கு போட்டோ அதிகமா இருக்கிற பாடம்னு சொல்லி தெரிவு செய்யும் போது ஜியோகிராபி தான் தெரிவு செஞ்சிருந்தாங்க. ஸோ ஜியோகிராபிக்காரர் ஒரு நுட்பம் ஒரு போட்டோவை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை விளக்குறது. நான் ஒரு உதாரணம் சொன்னேன், ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. அப்ப 2026 ஜியோகிராபிக்காரர் போட்டோ ஒன்றை பயன்படுத்துற ஒரு உதாரணம் சொன்னேன். தமிழ் பாடத்துல எப்படி அந்த விஷயத்தை பயன்படுத்தி இருப்பாங்க, ஜியோகிராபில எப்படி பயன்படுத்தி இருப்பாங்கன்னு நான் ஒரு உதாரணம் மட்டும் கூட சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல. வெரி குட், வெரி குட். பனி படந்த இடம் என்ன? ரைட், ஓகே, எழுதிக்கொள்ளும் பிள்ளைகள். ஸோ சாதாரண போட்டோ பத்தி முதலாவது பாயிண்ட் சொல்லுவோம். நிறைய போட்டோ இமேஜ் பயன்படுத்தாங்க. வெரி குட். நாங்க ஒரு முதலாவது சாதாரண கேமராவால் எடுக்கிற போட்டோ எழுதுவோம். ஸோ முதலாவது பாயிண்ட் சாதாரண நிலப்பட கருவி மூலம் எடுக்கப்படும். ஓகே பிள்ளைகள், எழுதிக்கொள்ளும் பிள்ளைகள் வேகமா. சாதாரண நிலப்பட கருவி மூலம் எடுக்கப்படும். சாதாரண நிலப்பட கருவி மூலம் எடுக்கப்படும். ஓகே, வெளிக்கொள்ளுங்க பிள்ளைகள். சாதாரண நிலப்பட கருவி மூலம் எடுக்கப்படும் புவி மேற்பரப்பு ஒளிப்படங்கள். சாதாரண நிலப்பட கருவி மூலம் எடுக்கப்படும் புவி மேற்பரப்பு ஒளிப்படங்கள் புத்தகங்கள், தொலைக்காட்சி ஆகியவற்றில் பயன்படுத்தப்படும். புத்தகங்கள், தொலைக்காட்சி ஆகியவற்றில் பயன்படுத்தப்படும். இப்படங்கள் மூலம் இலகுவாக தகவல்களை முன்வைக்கலாம். இப்படி இல்லைங்க, படங்கள் மூலம் இடரீதியான தகவலை முன்வைக்கலாம். இடரீதியான தகவல்களை முன்வைக்கலாம். இப்படங்கள் மூலம் இடரீதியான தகவல்களை முன்வைக்கலாம். மறுபடியும் இந்த பாயிண்ட்ஸ் சொல்றேன் பாருங்க பிள்ளைகள். சாதாரண நிலப்பட கருவி மூலம் எடுக்கப்படும் புவி மேற்பரப்பு ஒளிப்படங்கள் இவை புத்தகங்கள், வெளியீடுகளில் பயன்படுத்தப்படும். இவற்றின் மூலம் இடரீதியான பரம்பலை முன்வைக்கலாம். உதாரணம் வாகன நெரிசல். பனி படர்ந்த பகுதி. 2 உதாரணம் எழுதுவோம். வாகன நெரிசல், பனி படர்ந்த பகுதி. வாகன நெரிசல், பனி படர்ந்த பகுதி. ரைட். அடுத்தது போ. இந்த விமான படத்துக்கு போ. இதுல நாங்க பிறகு டீப்பா படிப்போம் பிள்ளைகள். பல படங்கள் பயன்படுத்தப்படுது. ஒன்று ஒளிப்படம், அதை 2வது பாயிண்ட்ல எழுதிட்டோம்.
இப்ப விமானப்படத்தை 3வது பயிற்சியில் எழுத போறோம். ரைட். விமானங்களை பயன்படுத்தி எடுக்கப்படும் படங்களும் பயன்படுத்தப்படும். விமானங்களை பயன்படுத்தி அடுத்த பயிற்சி என்ன? விமானங்களை பயன்படுத்தி எடுக்கப்படும் படங்களும் பயன்படுத்த முடியும். விமானங்களை பயன்படுத்தி எடுக்கப்படும் படங்களும் பயன்படுத்த முடியும். உதாரணம் யுத்த நடவடிக்கை. யுத்த நடவடிக்கை உதாரணம் யுத்த நடவடிக்கை. அதுகளுக்கு இந்த விமானத்திலிருந்து எடுக்கிற படத்தை கூட பயன்படுத்துவாங்க. யுத்த நடவடிக்கை. 2வது பயிற்சி 3வது பயிற்சி திரும்பி வாசிக்கிறேன். விமானங்களை பயன்படுத்தி எடுக்கப்படும் படங்களையும் பயன்படுத்த முடியும். உதாரணம் யுத்த நடவடிக்கை. ரைட். இப்ப இந்த செய்மதி படத்தை அடுத்த பயிற்சியில போடும். செய்மதி படத்தை அடுத்த பயிற்சியில போடும். செய்மதி படிமங்கள், செய்மதி படம்னு சொல்றதுல படிமங்கள், செய்மதி படிமங்கள் செய்மதி படிமங்கள் நவீன நுட்ப முறையாக இந்த 3ல லேட்டஸ்டானது இவர் தான். செய்மதி படிமங்கள் நவீன நுட்ப முறையாக காணப்படுகிறது. செய்மதி படங்கள் நவீன நுட்ப முறையாக காணப்படுகிறது. இதில் செய்மதி படத்துல தான் இதில் சரியான துல்லியமான அமைவிடம் காட்டப்படும். சரியான துல்லியமான அமைவிடம் காட்டப்படும். சரியான துல்லியமான அமைவிடம் காட்டப்படும். இல்லாட்டி தொடர்ந்து எழுதலாம். சரியான துல்லியமான அமைவிடம் காட்டப்படும் மற்றும் இற்றைப்படுத்தப்பட்ட தரவுகளை பெறலாம். மற்றும் இற்றைப்படுத்தப்பட்ட தரவுகளை பெறலாம். மற்றும் இற்றைப்படுத்தப்பட்ட தரவுகளை பெறலாம். நீங்க இற்றைப்படுத்தப்பட்ட சொல் உங்களுக்கு இப்ப விளங்கிக் கொள்ள கஷ்டம், அவதானிச்சு கொள்ளுங்க. நான் மறுபடியும் இந்த பாயிண்ட்ஸை வாசிச்சு போட்டு சொல்றேன். செய்மதி படங்கள் நவீன நுட்ப முறையாக உள்ளது. சரியான துல்லியமான அமைவிடங்கள் காட்டப்படும் மற்றும் இற்றைப்படுத்தப்பட்ட தரவுகளை பெறலாம். இற்றைப்படுத்தப்பட்ட தரவு சொன்ன பிள்ளைகள் அப்டேட் பண்ணப்பட்டது, புது புது தரவு. இப்ப நீங்க பாக்குறீங்க உங்களோட பேஸ்புக்கிலோ இதுகளை செய்திகளே பார்க்கும்போது செய்மதி மூலம் எடுக்கப்பட்ட இந்த சூறாவளியோட அசைவுகள் தாளமுக்கத்துல இதை அடிக்கடி போட்டு கொண்டிருக்காங்க. பாத்தீங்களா? ஒரு மணித்தியான மரமணித்தியாவது இருக்கா, சூறாவளி இந்த இடத்துல இருக்கு, இப்ப இந்த இடத்துக்கு வந்துட்டுன்னு சொல்லி போட்டோஸ் போடுறாங்க. நம்ம இலங்கை இந்தியா பகுதியில் அனுப்பிச்சு போட்டோஸ் போட்டு கொண்டிருக்காங்க. இப்படி பாப்பீங்க, இப்படி இப்படி ஒரு வித்தியாசமான இலங்கை இந்தியா போட்டோஸ் போட்டு கொண்டிருக்காங்க. செய்மதியில இருந்து எடுக்கிற இமேஜ் தானே அது. சோ புதுசா டக்குன்னு அப்டேட் பண்ண விமானம் அப்படி இல்லைன்னு, விமானத்துல இருந்து ஒரு இடத்த போட்டோ எடுக்கணும், விமானத்தை அனுப்பி போட்டு பெரிய ப்ராசஸ். ஸோ செய்மதி செட் பண்ணி விட்டுருக்கிற மாதிரி அந்தந்த இதுக்கு டேட்டாக்கு போட்டோ எடுத்து அனுப்பும். ஸோ அப்டேட் பண்ணி புது சூறாவளி இங்க நிற்குது, அரை மணி நேரத்தில் இங்க வருது, அதை கூட அப்டேட் பண்ணி கொண்டு இருக்குது. ஸோ செய்மதி படத்துல இருந்து அப்டேட் பண்ணப்பட்ட தரவுகள் காணலாம். இந்த அப்டேட் பண்ணப்பட்ட தரவுக்கு உதாரணம் கீழே போடுங்க. உதாரணம் போட்டு கூகுள் எர்த். கூகுள் எர்த் நீங்க தமிழ்லயும் எழுதலாம். கூகுள்னா கூகுள் எர்த் என்று தமிழ்லயும் எழுதலாம். கூகுள்னா தீயன்னா இல்லைன்னா கூகுள் எர்த். பிள்ளைகள் மிச்சம் அடுத்த வகுப்புல பார்ப்போம். பிள்ளைகள் நான் உங்களுக்கு இந்த சந்தேகத்துக்கு நேரம் தரையில, எங்களுக்கு இப்ப அடுத்த வகுப்பு தொடர்ச்சியா இருக்குது. 2025 வகுப்பு இருக்குது. அதனால நான் சந்தேகம் கேட்க நேரம் தரையில அடுத்த வகுப்புல முடிய சந்தேகங்கள் கேட்போம். ஓகே பிள்ளைகள், 2026 பிள்ளைகள் உங்களோட உலகப்பட புத்தகம் தொடர்பாக தேவையான கொஞ்சம் இருக்கு, எடுத்து லீவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி கொள்ளுங்க. அடுத்த வகுப்புல இதில் சந்தித்துக் கொள்வோம். ஓகே பிள்ளைகள், குட் நைட். அடுத்த வகுப்புல சந்திப்போம். 2025க்கு நாங்கள் அடுத்த வகுப்பு தொடங்குமா? ஓகே.